V-Care Skin and Hair Clinic and the Chennai Silks presents Jallikattu 2026, powered by Ashwin Sweets and Snacks, Lion Date Syrup, Sri Murugan Travel Agency, Supreme Furniture. காலையில் 8 மணிக்கு வருவேன். வந்து மாடுகளெல்லாம் பிடிச்சி கட்டி இறையள்ளி போடுவேன். அப்புறம் 10 மணிக்கு அப்புறம் மாட்டுக்கு தண்ணி காட்டுவேன். அப்புறம் 11 மணிக்கு மாட்டு அங்கிட்டு மாற்றி கட்டிட்டு அப்புறம் மாட்டுக்கு சோளத்தட்டை அறுக்க போயிடுவேன். போய் அறுத்தாந்து போட்டுட்டு திருப்பி மாட்டை தண்ணியை காமிச்சு கட்டிட்டு அப்புறம் சாயந்தரம் 4 மணியை போல் மாட்டுக்கு தீவனம் வைப்பேன். தீவனம் வந்து உளுந்து, பருத்தி விதை, வெள்ளைத்தவரை, பாசிப்பயிறு இது எல்லாம் வைப்போம். அப்புறம் சாயந்தரம் ஆனோடனே கட்டிட்டு அப்புறம் திருப்பி மாட்டுகளை வந்து பிடிச்சி கட்டுவேன். ஏன் மாற்றி கட்டணும்னு சொல்கிறீங்களா? அது ஏன் அடிக்கடி ஏன் மாற்றி கட்டணும்? கட்டுத்தர ஏன் மாற்றி கட்டணும்? அது மாடு சாணி போட்டுருக்குதுல, அது சாணி போட்டிருக்கிற இடத்துல இறை ஓட்டா திங்க மாட்டாது. அதனால மாற்றி கட்டினாதே அது இறை சாப்பிடுங்க. அதுக்காண்டி மாற்றி கட்டிடுறது. அப்புறம் மஞ்சட்டுக்கு எந்த போகணும்னாக்கா முதலாளி கேட்பாங்க எந்த மாடு கொண்டு போவோம்னு. இந்த மாடு கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாட்டை அதுக்கு தக்கன தயார் பண்ணிக்கிடுவோம். நான் சிங்கம்டாரி, என் பேர் முத்துக்கருப்பன். அண்ணன் ஜெயந்தண்ணே மாட்டை நான் தான் பிடிச்சிட்டு போய் நீச்சல் போடுறது, அவுக்கிறது எல்லா வஞ்சட்டுக்கும் நாங்கள் தான் போய் அவுப்போம். அதேமாதிரி கூட தானே சும்மா நின்றோம். நாங்கள் வாடகை பேசாமல் போய் கயிறை போட்டு ஒரு ஆள் போய் போட்டு பிடிச்சோம்னா நாய்க்குட்டி மாதிரி பின்னாடியே வந்துடும். இங்கே சும்மா இங்கே அமைதியாக இருக்கும். அங்கே கூட்டத்தில் போனோன்னா எல்லாத்தையும் பார்த்து பாய ஆரம்பிச்சிடும். ஆனால் எங்களை மட்டும் பாயாது. எங்கள் பக்கத்தில் வந்து சும்மா வந்து நிற்கும். வணக்கம், என் பேர் பிரதீஸ்வர். நான் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னர்லேருந்து பேசுகிறேன். அதாவது இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம ஜல்லிக்கட்டு காலை வீட்டில் வளர்க்குறதுக்கும் நம்ம ஜல்லிக்கட்டில் மஞ்சு விரட்டில் விடுறப்ப எப்படி ஆக்ரோஷமாக இருக்குன்ற பற்றி தான். நம்ம இயல்பாக சொல்லுதுன்னா நம்மளை மாதிரி தான். நமக்கு 6 அறிவு, அதுக்கு 5 அறிவு, அவ்வளோதான். எல்லோரும் நினைக்கிறாங்க நம்ம ட்ரைனிங்கில் தான் மாடை கொண்டு வரணும், மாடு ஒவ்வொரு மாடு ட்ரெயின் பண்ணுறதுல தான் மாடு அங்கே போய் பண்ணுதுன்னு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இயல்பாகவே நமக்கு எப்படி சொல்கிறோம், ஜீன்லேருந்து வரணும்ப்பா அதெல்லாம் அப்படின்னு. அதே மாதிரி தான் மாடுகளும். நம்ம வளர்ப்பு முறை தான் இருக்குது, உணவு முறை இருக்குது, வளர்க்கிற விதம் இருக்குது, இடம் நம்ம எந்த இடத்துல போட்டிருக்கோன்றது இருக்குது. அதே மாதிரி இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கெலாம் நல்ல எல்லாருமே நல்ல மாடு தான் வச்சுருக்காங்க. பெரும்பாலும் காசு நிறையா இருக்குன்றதுனால அந்த ஆர்வத்தில் போய் நிறைய ஏமாந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு எப்படி சொல்கிறீங்க? அதை பற்றி ஏமாந்துறதுன்னா, முன்னாடி காலகட்டத்திலலாம் 20,000 30,000 வேணாவே பெரிய காசு, ஐயோ பெரிய மாடுன்னு. இப்போலாம் 20 லட்சம் 15 லட்சம் அப்படின்றப்ப சராசரியான ஆள் மாடு வாங்குறதுக்கு, அந்த மாடு நாட்டு மாடு அழிகிற காரணமே அதுதான். விலை அதிகமாகிடுச்சு. சராசரி மனுஷன் போய் மாடு எல்லாமே விலை வச்சதுனால நல்ல மாடு அவுக்கும். நல்ல மாடுனா எப்படி நல்ல பேர் போன மாடு, அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி தானே எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி. இருந்தாலும் நம்ம ஒரு ரெக்வஸ்டாக தருவோம், நாட்டு மாடுகளை கொஞ்சம், ஏன்னா விவசாய மக்கள் தான் மாடு வளர்க்குறாங்க அதிகபட்சம். இப்போ நம்ம சிட்டிக்கும் நம்ம கிராமப்புறங்களில் என்ன வித்தியாசம்னா, அவங்க ரோட்லேயே நல்ல நல்ல மாடுகளே தார் ரோட்லேயே போட்டு வளர்க்குறாங்க. இங்கே மாதிரிலாம் நம்ம தோப்பு வசதி அங்கே இப்போ மெயினான இப்போ சமீப காலத்துலனா நிறையா மாடு என்ன காரணம்னே தெரியாமல் இறந்து போயிடுது. அது என்ன காரணம்னா, நம்ம அந்த காலத்தில் மாதிரி தான். அந்த காலத்தில் மாடு காலார திரிஞ்சு தோப்புதுன்னு போயிட்டு வரும். இப்போ உள்ளதெல்லாம் அந்த நம்ம பிராய்லர் கோழி நாட்டுக்கோழி மாதிரி வச்சுருக்காங்க. நாட்டுக்கோழினா நம்ம கிராமத்தில் உள்ள மாடு மாதிரி, பிராய்லர் கோழினா நம்ம டவுன் சைடு வச்சுருக்க மாதிரி. இப்போ சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னர்லேருந்து என் பேர் கிச்சா. நான் ஒரு 10-15 வருஷமாக மாடு ஜல்லிக்கட்டு லைனில் மஞ்சு வீட்டு லைனில் மாடு வளர்க்குறது, மாடு விற்கிறது எல்லாத்துலேயும் இருக்கேன். குறைஞ்ச வருஷம் நான் நிறையா மாடுகளை வாங்குவேன். எனக்கு எது மஞ்சு விரட்டுக்கு ஏற்ற மாடுகளை ஜல்லிக்கட்டுக்கு வைப்பேன், மஞ்சு விரட்டுக்கு ஏற்ற மாதிரி உள்ள மாடுகளை மஞ்சு விரட்டுக்கு வைப்பேன். நிறைய நண்பர்கள் நட்பு வட்டாரத்தில் நிறையா பேர் மாடுகள் என்னுடைய காலையில் எது சிறப்பாக இது வந்துச்சுன்னா விருப்பப்பட்டு கேட்குறவங்களுக்கு அதை அவங்களுக்கு மாற்றி விட்ருவேன். பணம் என்னத்துக்கு கேட்டால், நல்ல பணத்தை கேட்டாலும் நான் மாற்றி விட்ருவேன். நமக்கு ஆகிற மாதிரி மாடு நிறையா மாடு எல்லாம் வாங்குவேன், வளர்ப்பேன். நம்ம ஊரை பொறுத்தவரை நம்ம ஏரியா சைடு ஃபுல்லாக மஞ்சு விரட்டுதேன். வாடி அதிகமாக நடக்காமல் ஒரு சில இடங்களில் நடக்கும், ஒரு 2-3 வாடிகள் நடக்கும். மிச்சப்படி நம்ம இங்கிட்டு தென் மாவட்டம் ஃபுல்லாக சிவகங்கை மாவட்டத்தில் ஃபுல்லாமே வெளிவிரட்டுதேன் அதிகம் ஃபேமஸாக நடக்கும். அதில் வெளிவிரட்டுக்கு ஒவ்வொரு மாடு வாங்கி அவுப்போம். ஒவ்வொரு மாடி விளையாடுற மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி உள்ள மாடுகளை வளர்ப்போம். வாடிக்கு தகுந்த மாதிரி உள்ள காலையில் வாடியில் அவுக்கிறவங்களுக்கு விருப்பப்பட்டு கேட்குறவங்களுக்கு மாடுகளையும் கொடுத்துருவோம். ஜல்லிக்கட்டு மாடு அது மாதிரி மஞ்சு விரட்டு மாடுகளில் இந்த வணிகம் இருக்குல்ல, இது எப்படி நடக்குது? ஒரு மாடு மேக்ஸிமம் என்ன ரேட் வரைக்கும் போவோம், இல்லை என்ன மாதிரி மாட்டை வாங்கணும்? ஒருத்தன் வாங்க விருப்பப்பட்டாங்கன்னா அது எப்படி பார்த்து வாங்கணும்? இப்போ எப்படி சொல்லலாம், இப்போ இருக்க இளைஞர்கள் ஃபுல்லாக மாடு வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க மாடு வளர்க்குறங்கிறது நல்ல விஷயந்தேன். அது எப்படி இது பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆர்வம் இருக்கிறதுலாம் நல்லதே.
பழைய ஆளுகள் ஃபுல்லாக எப்படி பார்க்கணும்னா சுழி சுத்தம், மாடு குறைப்பல் கிளிப்பல் குறைய உள்ள மாடுகள்லாம் அவாய்ட் பண்ணிட்டு பழைய ஆளுகள்கிட்ட போய் பார்த்தோம்னா கட்டுத்தரையில் ஒழுக்கமாக இருக்குது, ஒழுக்கம் பார்ப்பாங்க, மாடு கை கால் சுத்தம் பார்த்து மாடு வாங்குவாங்க. இப்போ உள்ள இளைஞர்கள் ஃபுல்லாக கட்டுத்தரையில் வந்தால் டசு புசுன்னு 4 பேர்த்த குத்தன்னு வைக்கணும், நல்லா ஏறி பாயன்னு வைக்கணும், அப்படி விருப்பப்பட்டு வாங்குறாங்க. அது போல் ஒரு சில மாடு 100க்கு 1 மாடு 2 மாடு பண்ணு. ஒரு சில மாடு கொண்டு போய் விட்டோம்னா பொட்டலில் கொண்டு போய் அவுத்து விட்டாலோ வாடியில் கொண்டு போய் அவுத்து விட்டாலோ செமந்துக்கிட்டு போகும், இல்லை வரட்டுலாம் அவுத்தோம்னா மின்னல் மாதிரி ஓடி போயிடும், ஒன்றுமே பண்ணாது. அப்படி உள்ள மாடுகளாக இளைஞர்கள்லாம் அதிக காசு கொடுத்து வாங்கி இது பண்ணி அதோட மாடு எதுவும் பண்ணலாட்டி அதை சந்தைக்கு அடிமட்ட லெவலுக்கு வித்துடுறாங்க. அதோட அவங்க ஆர்வமும் குறைஞ்சிருது, விருப்பமும் இல்லாமல் போயிடுது. மாடு இப்பெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேங்குது, வைக்க மாட்டேங்குது. வாடி மாடு ஃபுல்லாக அந்த கிடையிலேருந்து பெரிய பெரிய வசதி வாய்ப்பானவர் தொழிலதிபர் செல்வந்தர்கள் ஃபுல்லாக வாங்கி வாடியில் அவுக்குறாங்க. அது ஃபுல்லாக வாங்கி அவுக்குறாங்கன்னா அவங்க கிடையிலேருந்து வாங்கி அவுக்குறாங்க வைக்கிறாங்க. அது ஃபுல்லாக 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து பணம் இருக்கவங்க அந்த மாதிரி தேர்வு பண்ணி வாங்கிக்கிறாங்க. புதுசாக மாடு வளர்க்குறன்னு ஆசைப்படுறவங்க ஃபுல்லாக இந்த மாதிரி என்னைய மாதிரியே என்னைய போல் ஊருக்குள்ளே உள்ள வியாபாரிகள்ட்ட ஃபுல்லாக மாடுவாங்க. அவங்க ஃபுல்லாக வாங்குற ஒரே தப்பு பழைய ஆளுகள்கிட்ட எதுவும் கேட்டுக்கிறாம கொள்ளாமல் ஒரு ஆர்வத்தில் மாடு வாங்குறங்கிற ஆர்வத்தில் எதுவும் தெரிய மாட்டேங்குது. வியாபாரியை சுழியாக இருந்தாலும் சரி இதுவாக இருந்தாலும் சரி வாங்கி அவங்கள்ட்ட விற்றுருவாங்க. சுழி மாடு வாங்குறவங்களும் இருக்கா குறை உள்ள மாடுங்க. இளைஞர்கள் ஃபுல்லாக அது என்னன்னே தெரியாமல் மாடு குத்துனா போதும், கட்டுத்தரையில் குத்துனா போதும், இது ஒன்றா போதும், பாஞ்சா போதுன்ட்டு வாங்கிட்டு போகிறாங்க. அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக இருந்தால், ஆமாம் ஆக்ரோஷமாக இருந்தால் போதும் அப்படி இப்படின்னு வாங்கிட்டு போகிறா. ஜல்லிக்கட்டில் அவங்க நினச்ச மாதிரி எதுவும் பண்ண மாட்டேங்குது. அதிக பணம் கொடுத்து வாங்குற இதுலேயும் அவளும் மனசு உடஞ்சி அடுத்து மாடு வாங்குறதுல ஆர்வமே இல்லாமல் போயிடும். கண்ணுக்குட்டியாக வாங்கி வளர்த்துறது எந்த அளவுக்கு அது வளர்க்கலாமா? புதுசாக வளர்க்கணும், கண்ணுக்குட்டியாக வாங்கி வளர்த்தலாம். அப்படி கூட வளர்க்கலாம். புதுசாக வாங்கி வளர்க்குறவங்க அடிப்படை இதுலேருந்து தெரிஞ்சு போகலாம். கண்டு ஊற்றோம்னா கண்டு இப்படி இந்த குணம் வரும், நம்ம ஒரு மாட்டை வச்சு பழகிக்கிறது, மாடை இந்தந்த மாதிரி இது பண்ணலாம், தீவனம் வைக்கலாம், இந்தந்த வரட்டு கவுத்து அந்தந்த மாதிரி பண்ணு வைக்கும். நான்லாம் இப்போ ஆரம்பத்தில் வளர்க்குறப்ப கண்ணுக்குட்டியாகத்தையும் வாங்கி வளர்த்தேன். கண்ணுக்குட்டியாக வாங்கி கண்ணுக்குட்டி இப்போ அவுத்தா இப்போ அவுக்கக்கூடாது, இப்போ அவுக்கணும், அதுக்கு என்னென்ன சாப்பாடு வைக்கணும், இது வேணும் அடிப்படை இது ஃபுல்லாக அதில் இருந்தே தெரிஞ்சுக்கலாம். இப்போ எடுத்தோமே ஒரு ஆளாக மாடு வாங்கி அவுக்கணும் ஆசைப்படுறாங்க, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஒரு கயிறு கட்ட தெரியாது, மாடு ஆனால் கயிறு கட்ட தெரியாது, எப்படி நீச்சல் போடணும்னு தெரியாது, ரோட்டில் பிடிச்சோ பயப்படுவாங்க, ரோப் வச்சு விட்றாங்க. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ண. கண்டுலேருந்து பல நாள் ஒரு சில மாடு கண்டுலேருந்து வளர்த்தாலும் பொட்டலில் ஊற்றா ஒரு சில எல்லா மாடுகளும் கைக்கு நிற்காது, ஒரு சில மாடு ஓடத்தையும் செய்யும். ஒரு சில பேர் புதுசாக வளர்க்குற ரோப்பை வச்சு விட்டுறாங்க. என்ன இந்த அடிப்படை இது ஃபுல்லாக தெரிய மாட்டேங்குது. சில மாடலாம் ரொம்ப கோவமாக இருக்குது. உங்ககிட்ட எப்படி இருக்கும் மாடு? என்னைக்கிட்ட எல்லா மாடுமே அமைதியாக இருக்குது. நம்ம ஒரு ஆடுத்தே அதை பிடிக்கிறது வைக்கிறது கட்டுறது வைக்கிறது எல்லாத்துக்குமே அது மாதிரி நம்ம அதட்டினோம்னா நின்றுக்கிறோங்க. சில பேர் பாதாம் பிஸ்தா முந்திரி இதெல்லாம் கொடுப்பான்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி அவங்க அபிப்பிராயம் என்ன? அப்படிலாம் இல்லைங்க, நம்ம நாட்டு மருந்து தெரிஞ்சு போடுவோம். நம்ம வந்து விரட்டுக்கு இங்கே வந்துட்டு வெளிக்காட்டுறதே அதிகமாக நடக்கும். வெளிக்காட்டினா இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் மாடு இங்கேருந்து மீறி போகணும். மருந்து போடுவோம், நீச்சல் போடுவோம் ஜி. மற்றபடி மண்ணு குத்து விடணும். மண்ணு குத்த விடுவோம் ஜி. நம்ம அண்ணன்ட்ட நாங்கள் டவுட்னா நம்ம ஜெயந்தனன்ட்ட கேட்டுக்குவோம் ஜி. நம்ம அண்ணன் சொல்லி கொடுக்குற மாதிரி தான் ஜி மாடுகளை ஃபுல்லாக ரெடி பண்ணுவோம். காலை வளர்க்குறது பெரும்பாலும் நிறையா மாடுகளை சேர்த்துக்க வேண்டாம். நம்ம வீட்டுக்கு ஒரு 2 மாடு 3 மாடு வச்சோன்னா அதை நம்ம ஒழுங்காக பார்த்துக்கிட்டா போதும். நம்ம அதுக்கு நம்ம 10 மாடுக்கு செலவழிக்கிறத அந்த 2 மாட்டுக்கு செலவழித்து நல்ல முறையில் பார்த்தா முடிஞ்ச அளவுக்கு பசும் தீவனங்கள்லாம் கொடுக்க பாருங்கள். மாடு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சோளம் அந்த மாதிரி நம்ம கைப்பட வாங்கி நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து அரைக்கிற மாதிரி பண்ணிங்கன்னாத்தே நம்ம இப்போ உள்ள காலம். ஏன்னா எல்லாத்துலேயுமே கலப்படம் வந்துருச்சு. நம்ம மனுஷனுக்கே வாரண்டி இல்லாதப்போ மாட்டுகளுக்கெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதனால் தீவன முறைகளில் ஒவ்வொன்றும் கடையில் கேட்டு நம்ம கைப்பட வாங்கி அதை அரைச்சி மாட்டுக்கு கொஞ்சம் சத்துணவாக கொடுத்தா போகிற காலகட்டத்துக்கு மாடு ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நீங்கள் காளைகள் வாங்கி கொடுத்துட்டீங்களா? நீங்கள் வளர்த்த காளை எந்த அளவுக்கு வியாபாரம் பண்ணியிருக்கீங்க? அதில் என்ன பெஸ்ட்டு காலை எந்த அளவுக்கு ரேட்டுலாம் போயிருக்கோம்? நம்ம பெருசாக கொடுக்கணும்னா கொடுத்துருக்கான் நிறைய இடத்துல பேர் சொல்கிற மாதிரி. நம்ம எப்படி மாடு வாங்குறதுன்னா அந்த பெரிய ஆளுக பார்க்குற மாதிரி ஒழுக்கம் பார்த்து மாடு வாங்குவோம். நம்ம அந்த கட்டுத்தர இது அதெல்லாம் வேலை இல்லை, கட்டுத்தரையில் பாயணும் வைக்கணும் அப்படிலாம். பெரிய ஆள் அந்த பழைய ஆளுக கூட நம்ம தெரிஞ்சனால ஒழுக்கம் பார்த்து மாடு வாங்குவோம், சுழி சுத்தமாக மாடு வாங்குவோம். வாங்கி நம்ம வியாபாரத்துக்குன்னு வாங்குறது கிடையாது, நமக்கு வாங்கி ஓட்டுறோம்னு வாங்குவோம். ஓட்டணும்னு நினச்சி யாராச்சும் விருப்பமாக கேட்குற ஆள் பழக்கத்தில் உள்ள ஆளுங்க திண்டுக்கல் மாவட்டம் கிட்ட சுற்றி நட்பு வட்டாரங்களை ஃபுல்லாக மாடு கேட்பா, அண்ணே மாடு நல்ல மாடாக வச்சு இருந்தால் கொடுங்கண்ணே எங்களுக்குன்னு கேட்டால், யாராவது விருப்பமாக கேட்டால் 5-10 சேர்த்து விற்றாலும் நல்ல மாடாக பொருளாக கொடுத்துருது அன்னைகள் கேட்குற ஆளுகளுக்கு. நீங்கள் காலையில் விருப்பமாக கேட்குறத தாண்டி சிலரெல்லாம் வந்து மிரட்டலை எடுப்பாங்க, இந்த காலையை வந்து எனக்கு கொடுத்துன்னு. அதை பற்றி சொல்லுங்கள். அந்த மாதிரி இன்னும் நமக்கு எதுவும் பெருசாக ஒன்றும் நடந்ததில்லை. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு நடக்குமா அதை பற்றி? அது இயல்பாகவே நடக்கும் எல்லா இடத்துலையும். இப்போ கேட்டு மாடு கொடுக்கலாட்டி மாடு இப்போ நம்மளாக இருந்தாலுமே வெளியூரில் மாடை ஊற்றா நம்ம கேட்டு மாடு கொடுக்கல, அந்த மாடை பிடிச்சி நம்ம விலை கம்மியாக வாங்குவோம். அதே மாதிரி வாடியிலே நிறையா நடக்குது. நீங்கள் எல்லாம் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க வச்சுருப்பீங்க. வாடியில் ஃபுல்லாக அப்படித்தான் நல்ல ரேட்டு கொடுப்பாங்க, கேட்பாங்க வைப்பாங்க. கொடுக்கலாட்டி அவங்க மாட்டை வீம்புக்குன்னே பிடிக்கிறது, இல்லை ஃபோன் அடிச்சு இந்த வாடி மாட்டை கொண்டா நான் பிடிக்கிறேன் வைக்கிறேன். அதெல்லாம் வீரர்கள் இப்போ மாடு வாங்குறவங்க எல்லாம் தவிர்த்து. ஆமாம், அதெல்லாம் இயல்பாக நடக்கிற விஷயந்தேன். எந்த மாடுமே வீணாகிற பொருள் கிடையாது. வாடிக்கு ஆளாட்டினா விரட்டுக்கு ஆளாட்டினா வடத்துக்கு ஆளாட்டினா ரேக்லா ரேஸு ஏதாவது ஒன்று அந்த மாடு பிரயோஜன மாடு. அந்த மாடை நம்ம கரெக்டான இடத்துல தேர்வு பண்ணி அவுக்குறது இப்போ உள்ளதுக்கு புத்திசாலித்தனம்.
அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். We Care Skin and Hair Clinic and the Chennai Silks presents Jallikattu 2026, powered by Ashwin Sweets and Snacks, Lion Date Syrup, Sri Murugan Travel Agency, Supreme Furniture.